பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீதிமொழிகளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனைகளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 3வது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனைகளையும் காத்துக்கொள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த வான மண்டலங்கள், பூமி, நட்சத்திரங்கள், இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அல்லது பாடப்புத்தகங்களிலே படிக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. இன்று வரை நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு இன்னும் இந்த வான மண்டலத்தை குறித்த முழு அறிவு கிடையாது. வான மண்டலத்தை குறித்ததான ஆய்வுகள் போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் மனிதர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த மூளை கொஞ்சம்தான், அதையும் இன்னும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் மருத்துவர்களால், விஞ்ஞானத்தால் மூளை எப்படி செயல்படுகிறது, அந்த காரியங்களையும் முழுமையாக இன்னும் ஆராய்ந்து முடியவில்லை. ரெண்டுமே மனித அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை கவனமாய் கவனித்துப்பார், இயற்கையை கவனித்துப்பார், என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்பதை கவனித்துப்பார். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும். ஆகவே தான் தாவீது 19ஆம் சங்கீதம் முழுவதும் ஆண்டவர் உண்டாக்கின வான மகிமையை பார்த்து பிரமித்து போகிறார். ஓ பெரிய கடவுள், அண்ட சராசரங்களை எல்லாம் வாயின் வார்த்தையினால் படைத்த கடவுள். அவ்வளோ பெரிய கடவுளுக்கு, அவ்வளோ பெரிய படைப்புக்கு நடுவிலே மனிதன் ஒரு இம்மி அளவு கூட இருக்காது. அப்படிப்பட்ட மனிதனை அவர் நினைக்கிறார், நினைவு கூறுகிறார். அதை பார்க்கும் பொழுது தாவீது அதிசயப்பட்டு பூரித்தவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, மனுஷனை நீர் எண்ணுகிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று அவர் ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதைத்தான் நீதிமொழியில் சொல்கிறார். கடவுளின் மகிமையை நீ விளங்கி கொள்ள வேண்டுமானால் அவருடைய படைப்பின் மேன்மையை நீ பார், அதை கவனமாய் கவனித்து உன் இருதயத்திலே நீ காத்துக்கொள். மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் இருதயத்திலே காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். என கண்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவருடைய பிரமிப்பு, படைப்பின் மேன்மையை நாம் அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை அதிகமாய் நாம் மகிமைப்படுத்த இந்த மெய்ஞானம் ஆலோசனை நமக்குள்ளே வருகிறது. அதை காத்துக்கொள்வோம். நமக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். யோவான் என்கிற திவ்ய வாசகனாகிய யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு பரலோக ராஜ்யத்திலே கொண்டு அங்கே விட்டு பல காரியங்களை அவர் காண்பித்து கொண்டே வரும் பொழுது, இவைகள் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். தேவதூதன் கேட்கிறார். உடனே யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். இந்த மனோபாவம் எப்போதும் நம்மிடத்தில் இருக்கணும். நான் ஒரு தூசு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு. நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய மகிமை இயற்கையை பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையிலே நாம் ஒரு தூசியாகத்தான் இருக்கிறோம். நமக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு தாழ்மையோடு நாம் நடந்து கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்.
அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நானோ மனுஷன் அல்ல, ஒரு புழு என்று தன்னை தாழ்த்தினார் தாவீது. அது உண்மையும் கூட. ஆண்டவரே, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். புல்லின் பூவுக்கு ஒப்பாய் நாங்கள் இருக்கிறோம். காலை மலர்ந்து மாலையிலே வாடி போகிறோம். எங்களையும் நீர் நினைவு கூர்ந்து வந்தீரே. உடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.